வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல், அதற்கான நகர்வுகள் அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. விரைவு வாக்காளர் திருத்த பட்டியல் சமீபத்துல வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல கிட்டத்தட்ட 65,00,000 வாக்காளர்களினுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்குது. ஸோ அவர்கள் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்தவர்களா இருப்பாங்க. வேறு மாநிலத்திற்கோ அல்லது வேறு நாட்டுக்கோ எங்கேயோ இடம்பெயர்ந்தவர்களா, நிரந்தரமா இடம்பெயர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அல்லது அவர்கள் இறந்து போயிருப்பாங்க. அல்லது ஒரே பெர்சனுக்கு 2 இடத்துல வோட்டர் ஐடி இருக்கும். ஸோ அதுல ஒரு இடம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால மொத்தமா இருக்கக்கூடிய 7,00,00,000 சம்திங் வாக்காளர்கள்ல 65,00,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. ஸோ அதை அங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர் ஏங்க என்னுடைய பேரே இல்லங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதற்கு அப்புறமா பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல இருந்து எல்லாருமே அவருடைய அந்த வோட்டர் நம்பர் சொன்னார் இல்லையா? அந்த நம்பர் அப்படியே சர்ச் பண்ணிட்டு, ஏங்க இந்த இருக்குதுல்லங்க உங்களுடைய பேரு. அப்போ உங்களுக்கு இவ்ளோ நாளா 2 வோட்டர் ஐடி இருந்ததா? அப்படின்ற கேள்விய கேட்டு தேர்தல் ஆணையமும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 2 வோட்டர் ஐடி இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே 2 வோட்டர் ஐடி இருக்குது. இது ஒரு பெரிய உதாரணமா இருக்குது. அதனால தான் அவருடைய பெயர் ஒரு இடத்துல நீக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி பலருக்குமே பெண்களா இருந்தாங்கன்னா, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பொறந்த வீட்லயும் அவங்களுடைய பெயர் நீக்காம இருக்கும். ஸோ அடுத்தது பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து பலர் வேற வேற மாநிலங்களுக்கு வேலை செய்ய தொழில் நிமித்தமா வர்றாங்க. அதுல வர்றவங்க பலர் அந்த மாநிலத்திலேயே செட்டில்ட் ஆயிடுறாங்க. அவர்களினுடைய பெயரும் கூட நீக்கப்பட்டிருக்குது. அப்படிதாங்க அந்த 65,00,000த்துல 6,5 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே வாக்காளர் பட்டியல்ல அவங்களுடைய பெயர் சேர்க்க போறாங்க. அவங்களும் இங்க வாக்களிக்க போறாங்க. ஸோ இதுதான் பிஜேபியினுடைய அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தாரு. ஸோ அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தமிழகத்துல விரைவு வாக்காளர் திருத்த பணிகள் நடக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொத்தாம் பொதுவா 6,5 லட்சம் பேர் இங்க வாக்காளர்களா சேர போறாங்க அப்படின்னு சொல்றதும், அது பாரதத்தினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றதும் என்ன நியாயம்? எந்த ஒரு குடிமக்களுக்கும் ஸோ அவர் இந்தியால எந்த இடத்துல போய் நிரந்தரமா வாழ்றதுக்கு உரிமை இருக்குது. அப்படி நிரந்தரமா வாழும் பொழுது அங்க ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கான உரிமையும் இந்த நாடு அவர்களுக்கு கொடுத்திருக்குது. ஸோ இது எப்படி ஜனநாயகத்துக்கு எதிரா இருக்கும்? நீங்க சொல்லக்கூடிய கருத்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சிதம்பரத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அங்க 65 லட்சம் அதுல 10% 6,5 லட்சம் அப்படின்ற மாதிரியான அரசியல் எல்லாமே அபிஷியலா இல்லாத விஷயங்கள், அதிகாரப்பூர்வமா இல்லாத ஒரு விஷயங்களை தான் எடுத்து வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒரு முறை ஆதாரமே இல்லாம அடிச்சு விடுறீங்க அப்படின்றத எதிர்க்கட்சியினரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.